இயேசுவுக்கே புகழ். இயேசுவில் பிரியமானவர்களே, இன்று நம் ஆண்டவர் திருவெளிப்பாடு 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தினூடாக இவ்வாறு நம்மோடு பேசுகின்றார். இதோ விரைவில் வருகிறேன், உனக்குரிய மணிமுடியை வேறு யாரும் பற்றி கொள்ளாதபடி பார்த்துக்கொள், நீ பெற்றுக்கொண்டதை உறுதியாக பற்றிக்கொள். தன்னுடைய வருகை நெருங்கிவிட்டது. விசுவாசிகள் தங்களுடைய நம்பிக்கையையும் விசுவாசத்தையும் உறுதியாக காக்கும்படிக்கு இந்த வார்த்தையினூடாக ஆண்டவர் நமக்கு தெளிவாக தெரியப்படுத்துகிறார். உலக சோதனைகள், கஷ்டங்கள், பொய்யான போதனைகள், மனச்சோர்வு இவை அனைத்தும் ஒருவரின் விசுவாசத்தை தளரச் செய்யும். ஆனால் உண்மையான விசுவாசமுடையவர்களாகிய நாம் அதை உறுதியாக பிடித்து கொள்ள வேண்டும். நாம் பெற்றுக்கொண்ட நம்பிக்கையையும் கிருபையையும் சத்தியத்தையும் ஒரு நாளும் கைவிட்டுவிடக்கூடாது. உலகம் எப்படி போனாலும் கிறிஸ்துவின் வார்த்தையையும் நம்பிக்கையையும் பிடித்து கொள்ள வேண்டும். சோதனை காலத்தில் நம்பிக்கை குறையாமல் ஆவியால் வலிமையடைய வேண்டும். நம்முடைய மணிமுடியாகிய நிலைவாழ்வு நமக்கு கிடைத்த மிகப்பெரிய பொக்கிஷம். அதை நாம் நம்பிக்கையால் காக்க வேண்டும். உலகம் நம்மை கவரும், சோதனைகள் நம்மை தளரச் செய்யும், மனச்சோர்வும் பயமும் நம் நம்பிக்கையை பறிக்க முயலும். ஆனால் இயேசுவுக்காக நாம் வாழ்ந்தால் அவர் நம்மை காப்பார். நம் நம்பிக்கையின் பயணம் ஒரு நாளும் வீணாகாது. விழித்திருந்து ஆண்டவரிடம் ஜெபம் செய்வோம். விசுவாசத்திலே உறுதியாக நிலைத்திருப்போம். ஆமேன்.